ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் லாங் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லாங் வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ நைக்காவோட ஹாட் பிங்க் சேல் இப்போ தான் எண்ட் ஆச்சு. அண்ட் அதை பற்றின என்னோட ஹால் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டு சாட்டர்டேவே ப்ராடக்ட் டெலிவர் ஆகிறதா இருந்துச்சு. பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றனால டிலே பண்ணிவிட்டு தேர்ஸ்டே தான் பார்சல் ரிசீவ் ஆச்சு. அண்ட் யூ நோ வாட், ஐ ஹவ் ஆர்டர்ட் அரவுண்ட் 28 to 29 items and it was costing around 7 to 8K for me. இதில் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாட் கம்ப்ளீட்லி மேக்கப், மிக்ஸ் ஆஃப் போத் ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் மேக்கப் எல்லாமே தான் சேர்ந்து இருக்க போகுது. ஸோ இதில் டோட்டலாக 28 to 29 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹவுல் இட்ஸ் நாட் ஒன்லி கோயிங் டு பி அபவுட் த ப்ராடக்ட்ஸ் பட் ஆல்சோ சம் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட். அதை பற்றியுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இன்னும் சொல்ல போகணுன்னா சில ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு காரணமே அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தான். பிகாஸ் அது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஒரு பிக் பாக்ஸ் அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 4 பாக்ஸஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஐம் சாரி. ஸோ அந்த பேக்கேஜ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய பார்சல் ஆல்சோ ஐ ஹவ் ரிசீவ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜில் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு க்ளோ அப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அண்ட் மெபிலினோட சென்சேஷனல் லிப்ஸ்டிக், இது ரெண்டும் தான் இருக்குது. இந்த க்ளோ அப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எதனால் அப்படின்னா, இப்போது ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஸ்கின் மேக்கப் ஆர் ஒரு க்ளோயி ஃபினிஷ் இருக்கிற மேக்கப் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ரெடியாக உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு க்ளோ அப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இருந்தால் போதும், அந்த லுக் வந்து மொத்தமாக புட் டுகெதராக தெரியும். அண்ட் இந்த மெப்ளினோட லிப்ஸ்டிக் பற்றி ஐ பின் ரிசீவிங் மோர் காமெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் இதோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் ஒன். அண்ட் இதில் என்ன ஷேட் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது லேட்டராக ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் லெட் யூ நோ. நெக்ஸ்ட் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இதில் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்க ஒரு ப்ராடக்ட் தான் இது. வந்து டி ஆல்பாவோட ஃபர்ஸ்ட் சீரம் ஸ்ப்ரே. அண்ட் இந்த ஸ்ப்ரே ஆல் ஓவர் த இன்டர்நெட் அதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்ட் பர்சனலி ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் அண்ட் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது. பிகாஸ் எனக்கு மேக்கப் வந்து ஒரு மாதிரி ஹைட்ரேட்டடாக காட்டுறதுக்கோ இல்லை ஒரு க்ளோயாக காட்டுறதுக்கோ பிடிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ டெஃபினட்டாக இந்த சிரம் ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க் காட் ஹாட் பிங்க் சேலில் எனக்கு வந்துட்டு லைக் காட் திஸ் ஃபார் அ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். அண்ட் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து இது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதும் நான் வந்துட்டு மேலே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவோட இந்த பாடி பாலிஷ். ஸோ இந்த பாடி ஸ்க்ரப் டெஃபினெட்லி இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக கார்ட்டில் போட்டு இதை எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கினது. பிகாஸ் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 800 வரும். பட் நம்ம சேலில் வந்துட்டு நான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 500 அந்த காஸ்ட்டில் வாங்கினேன். நான் எப்போ செக் பண்ணாலும் ஒன்று இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும், இல்லைனா ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 800 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிகினராக எனக்கு வந்து பாடி ஸ்க்ரப் வாங்குறதுல பெருசாக ஈடுபாடு இல்லை. பிகாஸ் நான் பாடி வைஸோட இன்னொரு பாடி ஸ்க்ரப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அண்ட் திஸ் டைம் சின்ஸ் ஐ காட் திஸ் ஃபார் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இது வந்து ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி திஸ் ஒன் இஸ் சூப்பர். ஆக்சுவலி இது சேலில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது டெஃபினட்டாக நீங்கள் வாங்கலாம். பிகாஸ் ஒன் டைம் இது பர்ச்சேஸ் பண்ணிட்டா இந்த ப்ராடக்ட்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். It will last for around 6 to 8 months கண்டிப்பா. So this one is definitely my favorite purchase. Next Earth Rhythmோட இந்த lip and cheek tint in the shade Brandy. இந்த cheek tint வந்து it is a repurchase. So first time நான் ட்ரை பண்ணும்போது சேம் பட்ஜெட் ரீசன்ஸ்னால நான் எட்யூடேயோட அந்த lip and cheek tint பர்ச்சேஸ் பண்ண முடியல. அது வந்து மோர் ஆஃப் வாட்டரி கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து இஃப் யூ ஹாவ் காம்பினேஷன் ஸ்கின் ஆர் ட்ரை ஸ்கின் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ்.
இது மோர் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆயிலியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு மேக்கப் பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் திஸ். அண்ட் செகண்ட் டைம் நான் எட்யூடேவோட வாட்டர் டென்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எனக்கு பர்சனலி அது வந்து பிடிக்கல. பிகாஸ் அது வந்து ஸ்டெயின் ஆகிற மாதிரி லைக் இங்கே பேட்சாக எனக்கு வந்து ப்ளஷில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இது வந்து சூப்பர் பிளெண்டபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பிளெண்ட் ஆகிற லிப் அண்ட் சீக் டென்ட், இது வந்து லைக் லிப் அண்ட் சீக் டிண்ட்டாக இல்லாமல் நான் வந்து ஐஷேடோவாகவும் லைக் ட்ரிபிள் யூசேஜாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஷேட் பிராண்டி ஆல்சோ லைக் இஃப் யூ ஆர் ஃபேர் டு மீடியம் டோனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் இதை வாங்கலாம். கன்சீலர் ஆல்சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ வாண்டட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷன். ஸோ லாரியலோட இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த டைம் புதுசாக ஒரு கன்சீலர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸோட கேன்சல் கன்சீலர், ஸோ இதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் இன் த ஷேட் ஆஃப் சாண்ட்ஸ்டோன். அண்ட் இதுவுமே வந்து சேலில் வந்துட்டு லைக் அரௌண்ட் ஒரு 30 to 40 rupees டிஸ்கவுண்ட்டில் தான் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து ஃபே பியூட்டியோட ஒரு லிப் கிட். லிப் கிட்ஸுன்றப்போ என்கிட்ட நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வேறு வேறு ஷேட்ஸில் இருக்குது. பட் செப்பரேட்டாக லிப் கிட் அப்படிங்கிறது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய பேக்கேஜ் இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து நான் மார்ஸோட லிப்ஸ்டிக், தென் அகெயின் மெப்ளினோட சென்சேஷனலோட வேறு ஒரு ஷேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ட்ரீம் பியூட்டியோட ஒரு லிக்விட் ஐஷேடோ. ஸோ இப்போ பவுடர் ஐஷேடோஸ் தாண்டி லிக்விட் ஐஷேடோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து லிக்விட் ஐஷேடோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மார்ஸோட ஒரு லிக்விட் ஐலைனர், தென் ஆல்சோ மார்ஸோட ஒரு லிக்விட் ஐஷேடோ அண்ட் ஐப்ரோ பேலட். ஆக்சுவலி ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கிறதுனால நான் செப்பரேட்டாக ஐப்ரோ பேலட் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஐப்ரோ பென்சில் மட்டும் தான் நான் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த டைம் இந்த பிஎஸ்சியோட ஐப்ரோ டிஃபைனர் கிட் நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் தென் அகெயின் பிஎஸ்சியோட ஒரு மினி லிப்ஸ்டிக், இதுவுமே ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பிஎஸ்சியோட ப்ராடக்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன், ஃபவுண்டேஷன்ஸ். அண்ட் தென் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ஐப்ரோ டிஃபைனர் அண்ட் ஆல்சோ த லிப்ஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர், நான் நைக்காவோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த டைம் மார்ஸோட கிரிப்பிங் ப்ரைமர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்பிங் ப்ரைமர் வந்துட்டு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் எல்ஃபோட ப்ராடக்ட்ஸ் என்னோடய ஃபேவரட். அண்ட் இந்த டைம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கிளியர் மஸ்காரா ஜெல் அண்ட் ஆல்சோ ஐப்ரோ செட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டஃப் சேர்த்துருக்கு. அண்ட் இது ஒரு மினி ஐ ஷேடோ பேலட். இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு சேர்த்து சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது, பை ஒன் கெட் ஒன் சம்வாட் லைக் தட். ஸோ அதனால் எல்ஃபோட இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா விஷ்கேரோட இந்த சன்ஸ்க்ரீன். இதோட மினி வெர்ஷன் என்னோடய ஃப்ரெண்ட் மூலயமா எனக்கு கிடச்சிது. ஸோ இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ட்ரை பண்ணேன். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிக்விட் சன்ஸ்க்ரீன். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஒரு நான் கிரீஸியான லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த விஷ்கேரோடது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நைக்காவோட மைஸ்லர் வாட்டர். நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கிளென்சிங் பாம் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைஸ்லர் வாட்டர் வந்து நான் கார்னியரோடது பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை வேறு பிராண்ட்ஸ் பார்க்கலாமா அப்படின்றப்போ நைக்காவோடதே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வாங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளம்மோட பாடி ஆயில். இது வந்து வெனிலா வைப்ஸ் பாடி ஆயில். இந்த பாடி ஆயிலுமே ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கின ப்ராடக்ட் தான். இதோட ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். தென் ஃபே பியூட்டியோட ஒரு ப்ளஷ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக என்ன ஷேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் ட்ரீம் பியூட்டியோட ஒரு க்ரீம் ப்ளஷ். ஆக்சுவலி எனக்கே வந்துட்டு எந்த ப்ளஷஸ் ஆர்டர் பண்ணேன், என்னென்ன ஐஷேடோ ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். பிகாஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டாக வந்திருக்கு. இதெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து என்னென்னு நான் சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளஷஸ் மேலே ஒரு தனி பாசம் வந்திருக்கு. பிகாஸ் அது ஒரு ப்ளஷ்ஷை வச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட் லுக்கே க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றப்போ எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கே தெரியாமல் நான் எனக்கு தெரிஞ்ச 2 ப்ளஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் ப்ளம்மோட இந்த கோக்னட் மில்க்
ஹேர் மாஸ்க். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸோட கோகனட் மில்க் ஷாம்பூ ட்ரை பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து என்னோட ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி claims to make your hair softer 22 times and same அதோட ஹேர் மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மினி பேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து விஷ்கேரோட ஒரு பாடி சன்ஸ்க்ரீன். பாடி சன்ஸ்க்ரீன் லைக் மோராக நம்ம வந்து ஃபேஸ்க்கு தான் சன்ஸ்க்ரீன் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி லைக் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்போம். பட் பாடிக்கு டெஃபினட்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் ரொம்ப நாளாகவே நான் ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். மற்ற பிராண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு லைக் ஸ்ட்ராபெரி லெக்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற லோஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பாடி சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்படிங்கிறது இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடச்சிது.